ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் ரொம்ப விறுவிறுப்பா நடக்குது ஒவ்வொரு கட்சியிலும். இதுல அதிமுக, திமுக, பாஜக, பாமக இன்னும் நிறைய கட்சிகள் என்ன பண்றாங்க, தன்னுடைய கட்சி மாவட்ட செயலாளர்கள் கிட்ட, பொறுப்பாளர்கள் கிட்ட என்ன பண்றாங்க, தீவிரமான ஆலோசனையில மேற்கொள்றாங்க. ஆனா இங்க ஒரு கட்சி சைலண்டா அண்டர் கிரவுண்ட்ல ஒரு ரகசியமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு யுக்தியை வகுக்கணும், தேர்தலை எப்படி கையாளணும், எந்த கட்சியோட கூட்டணி வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல தீவிரமா இறங்கியிருக்காங்க. ஸோ அண்டர் டீலிங்ல மீட்டிங் போடுறாங்க அப்படின்றது தான் ரொம்பவே உற்று கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. பொதுவா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு, அதுல எந்த வித மாற்று கருத்தை இல்லை. இங்க அதிமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அதிமுக பாஜக கூட்டணி இருக்கட்டும், அதிமுக கூடயே ஒரு சில கட்சிகள் இருந்தாங்கல்ல. இப்போ உதாரணத்துக்கு தேமுதிக எடுத்துக்கோங்க, புதிய தமிழகம் கட்சி எடுத்துக்கோங்க, இன்னும் எஸ்டிபிஐ என்ன பண்ணிட்டாங்க, பாஜக கூட கூட்டணி வச்ச உடனேயே அங்கிருந்து கண்டி போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க, திமுக கூட போயிட்டு சேர்ந்துட்டாங்க. இன்னும் அது அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல அப்படின்றது வேற விஷயம். ஆனா இருந்தாலும் இப்ப தேமுதிகவும் புதிய தமிழக கட்சியும் அதிமுக கூட இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. மாநிலங்களவை சீட்டு கொடுக்கல அப்படின்றதுக்காக தேமுதிகவை ஒதுக்கி வச்சாங்க அதிமுக. 2026ல நாங்க தரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த முறை ஏன் தரல அப்படின்றதுக்கு அவங்க கிட்ட சரியான ஒரு பதில் வரவே இல்லை. ஆனா இருந்தாலும் அடுத்த வருஷம் தரோம், ஆனா அடுத்த வருஷத்துக்கும் உறுதியா அப்படின்னா இல்லவே இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது தேமுதிக அதிமுக கூட தான் கூட்டணியில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தம்பட்டு அடிக்குது. ஆனா தேமுதிக கூட சேர்ந்து தம்பட்டு அடிக்குதானா இல்ல, நாங்க ஜனவரி மாசம் தான் நாங்க கூட்டணி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சட்டப்பேரவை தொகுதிகளுக்காக பொறுப்பாளர்களை நியமிச்சு அந்த பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், தொகுதி கண்காணிப்பாளர் எல்லாரையுமே கூப்பிட்டு ரகசியமா என்ன பண்ணிருக்காங்க, ஆலோசனை கேட்டிருக்காங்க. அதாவது எப்படிப்பா இந்த வாட்டி வந்து நம்ம தேமுதிக வந்து அதிமுக பாஜக கூட்டணியிலே நீடிக்கலாமா இல்ல திமுக கூட்டணிக்கு போலாமா, என்ன ஒரு விஷயம் எல்லாம் ஒரு ஆலோசனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொகுதி வாரியா, அதாவது மாவட்ட வாரியா இருக்கிறத விட தொகுதி வாரியா இருக்கிற அந்த பொறுப்பாளர்களை கூப்பிட்டு என்ன பண்ணிருக்காங்க, ரொம்ப தீவிரமான ஆலோசனையில ஈடுபட்டிருக்காங்க. ஏன்னா இதுக்கு அப்புறம் தேமுதிக வைக்கிற ஒவ்வொரு அடியும் அது வந்து பாத்தீங்கன்னா வெற்றியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, உண்மையிலேயே என்ன பண்றாங்க, நம்பிக்கையா இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம நம்ம போகிற கட்சி நமக்கு வந்து என்ன பண்ணணும், ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். அதிமுக கட்டி அந்த ரெஸ்பான்ஸ் இல்ல, பாஜக கட்டி அந்த ரெஸ்பான்ஸ் இல்ல, நம்மளுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிற கட்சியோட தான் நம்ம போனோம். ஏன்னா 2011 தேமுதிக எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். மீண்டுமாய் கேப்டனுக்கு பிறகு இந்த கட்சியை அந்த லெவல காட்டிலும் அதிகமா நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரேமலதா விஜயகாந்த் என்ன பண்றாங்க, தொகுதி தொகுதியா போய் என்ன பண்றாங்க, நிர்வாகிகளை சந்திச்சு ஆலோசனை மேற்கொண்டாங்க. இன்னைக்கு சென்னையில 3வது நாளா என்ன பண்ணிருக்காங்க, ஆலோசனை என்ன பண்ணிருக்காங்க, மேற்கொண்டிருக்காங்க. இதுல அந்த சட்டப்பேரவை தொகுதி மண்டல பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், தொகுதி கண்காணிப்பாளர்கள், இன்னும் சில நிர்வாகிகள் எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இன்ச் பை இன்ச்சா, அதாவது நீங்க 1 to 1 அப்படின்ற ஒருத்தோட இன்ச் பை இன்ச்சா என்ன பண்றாங்க கேக்குறாங்க. அப்படி மொத்தமா சேகரிச்ச ஒரு தகவல் தான் இன்னைக்கு நம்ம கிட்ட சிக்கி இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒட்டு மொத்தமா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் போயிட்டு எல்லா தொகுதி வாரியா என்ன பண்ணாங்க, சந்திச்சிருக்காங்க, நிர்வாகிகளை கேட்டிருக்காங்க. சோ இந்த ஆலோசனை மீட்டிங்ல எல்லா நிர்வாகிகளும் வைத்த ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, அச்சு பிசுறலங்க, எல்லாமே ஒரே மாதிரி தான் பேசியிருக்காங்க. என்னன்னா, அதிமுகவும் நமக்கு ஒன்றும் பண்ணல, பாஜகவும் ஒன்றும் பண்ணல. ஏன்னா இந்த 2 பேரு கட்சி கூட நம்ம என்ன பண்ணோம், கூட்டணி வச்சோம். ஆனா இந்த 2 பேரும் கட்சிகளும் நமக்கு எதனா செஞ்சிருக்காங்கன்னா இது வரைக்கும் ஒண்ணுமே செய்யல. அதனால இந்த தடவை புதுவிதமான ஒரு அணியில நம்ம என்ன பண்ணணும், இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல 2 பிரிவினர் என்ன பண்ணிருக்காங்க, மாறி மாறி என்ன பண்ணிருக்காங்க, கருத்து சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் என்ன சொல்றாங்க, ஒரு பிரிவினர் என்ன சொல்றாங்கன்னா, திமுக கூட கூட்டணி வைக்கலாம், ஏன்னா திமுக கூட கூட்டணி அங்க வகிக்கவே இல்லை. நீங்க உதாரணத்துக்கு கூட கமலஹாசன் வந்து என்ன பண்றாங்க, உதாரணத்துக்கு எடுத்து பேசியிருக்காங்க. என்னன்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தல அவங்களுக்கு வந்து என்ன பண்ணல, நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கல, ஆனா ராஜ்யசபா எம்பி சீட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, வாய் வழியா தான் சொன்னாங்க. ஆனா அதை செஞ்சு காட்டியிருக்காங்க.
மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களுக்கு கொடுக்காத அந்த சீட்டை கமலஹாசனுக்கு கொடுத்திருக்காங்கன்னா அப்ப அவங்க சொன்ன வாக்குல என்ன பண்றாங்க, கூட்டணி தர்மத்தை மீறாம இருக்கிறாங்க, சொன்ன வாக்கை காப்பாத்துறாங்க. எடப்பாடி பழனிசாமி சொன்ன வாக்கையும் காப்பாத்துல, கூட்டணி தர்மத்தையும் அவர் என்ன பண்ணல, மதிக்கல, மீறி இருக்கிறாரு. ஆனா இங்க திமுக ஆளுகிற கட்சி, அவங்க நினைச்சா கமலஹாசனுக்கு கொடுக்காம இருக்கலாம். ஆனா இருந்தாலும் வைகோவுக்கா கமலஹாசனுக்கா வரும்பொழுது நான் கமலஹாசன் கிட்ட வாக்குறுதி கொடுத்துட்டேன், அதனால அந்த வாக்குறுதியிலிருந்து மீற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வைகோ காட்டிலும் கமலஹாசனுக்கு திமுக வந்து என்ன பண்ணிருக்கு, கொடுத்த வாக்க காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக கமலஹாசனுக்கு எம்பி சீட் கொடுத்திருக்காங்க. அதனால திமுக பக்கம் நம்ம போறதுக்கு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மரியாதையா இருக்கும், நம்மள ஹானர் பண்ணுவாங்க, அங்க போனா நம்மளுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய நிர்வாகிகள் என்ன பண்ணிருக்காங்க, கருத்து சொல்லியிருக்காங்க. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் திமுக கூட இருந்து நம்ம சந்திச்சோம்னா மீண்டுமா நம்ம கட்சி அங்கீகாரத்துக்கு கொண்டு வரதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில தொகுதிகளில் நம்ம வின் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால திமுக கூட்டணியை போயிட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் சொல்லியிருக்காங்க. இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, அம்மா போதுமா, நம்ம வந்து திமுகவே நம்ம பார்த்திருக்கோம், அதிமுக கூட பயணிச்சிருக்கோம், பாஜக கூட பயணிச்சிருக்கோம், எந்த கட்சியிலும் நம்மளுக்கு பிரோஜனம் இருக்காது, புதுசா ஒரு அணியை நம்ம உருவாக்குவோமே. ஏன்னா இங்க விஜய் அப்படின்ற ஒரு கட்சி வந்திருக்கு, அந்த கட்சியில வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் மத்தியில ரொம்பவே என்ன பண்ணிருக்காங்க, வரவேற்பு இருக்கு. சோ இந்த இளைஞர் பட்டாளத்தோட சேர்ந்து நம்ம கட்சி போய் சேர்ந்தோம்னா நமக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை மற்ற கட்சிகளை சேர்ந்து கொடுக்கறத விட நமக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை நம்ம என்ன ஏற்படுத்திக்கலாம். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், விஜய் கட்சியில போயிட்டு நம்ம சேர்ந்து என்ன பண்ணுவோம், கூட்டணியை வச்சு நம்ம தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஒரு தரப்பினர் சொல்லியிருக்காங்க. இது வந்து மூன்றாவதுல ஒரு அணியில தேமுதிக போய் சேருமா அப்படின்னா அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா 2016 மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவதா ஒரு அணி உருவாச்சு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா தேர்தலில் தோல்வி அடைந்தது. ஆனா வாக்குகளை சரிபாதியா என்ன பண்ணுச்சுன்னா பிரிச்சு போட்டது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மூன்றாவது ஒரு அணின்றது வந்து பாத்தீங்கன்னா தேர்தலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு, அதாவது திமுகவுக்கு மாற்றா அப்படின்ற ரேஞ்சில தான் அந்த டைம்ல பேசப்பட்டது. அப்படி இருக்கும்போது இந்த மூன்றாவது அணி ஒரு தோல்வியில தான் போய் சந்திச்சது. அந்த மூன்றாவது அணியில விஜயகாந்த் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் வேட்பாளராக நின்றார். பிரதான ஒரு கட்சியா அந்த மக்கள் நல கூட்டணியில பிரதான கட்சியா வந்து பாத்தீங்கன்னா தேமுதிக இருந்தது அப்படின்றது தான் நிதர்சனம் உண்மை. ஏன்னா தேமுதிக தான் சிஎம் வேட்பாளர் மக்கள் நல கூட்டணியில. அப்படி இருக்கும்போது மக்கள் நல கூட்டணியில நம்ம நின்று தோல்வியை சந்திச்சோம். ஆனா இப்ப திரும்பவும் இந்த மூன்றாவது ஒரு அணி தமிழ்நாட்டுக்கு வந்து சாத்தியமாகுமா, அது ஏற்றபலா இருக்குமா அப்படின்னா அது ஒரு பெரிய சந்தேகத்துக்குரியதா இருக்குது. இதை குறித்து பிரேமலதா அவர்கள் ரொம்ப தீவிர டிஸ்கஷன்ல இருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்றாவது ஒரு அணியில விஜய் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவருடைய ஓட் பேங்க் என்னன்னு தெரியல, சும்மா கூட்டம் கூடுது, இளைஞர்கள் மத்தியில ரசிகர்கள்லாம் இவ்வளவு பெருவாதியா இருக்கிறாங்க அப்படின்றது கணிச்சு மட்டும் நம்ம என்ன பண்ண முடியாது, எலெக்ஷன் இருக்க முடியாது. ஏன்னா எலெக்ஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எதை எப்போ நம்ம நினைச்சு நிக்கிறோமோ அது அப்போ நம்மளுக்கு வந்து நான் கை கூடலாம், கை கூடாமையும் இருக்கலாம் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை இருக்கு. அப்படி இருக்கும்போது விஜய் வந்து ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாரு, இளைஞர்கள் மத்தியில நம்மளுக்கு வரவேற்பு இருக்கு, கூட்டம் கூடுது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் கூடுறதுனால நம்ம போய் என்ன பண்ண முடியாது, கூட்டணி வச்சு நம்ம கட்சியில தேர்தலை சந்திக்க முடியாது அப்படின்றத பிரேமலதா அவர்கள் ரொம்பவே என்ன பண்றாங்க, கணிச்சிருக்காங்க. ஏன்னா மூன்றாவது ஒரு அணி வந்து தமிழ்நாட்டுக்கு ஏத்தது அல்ல. அந்த மூன்றாவது அணி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை வந்து பாத்தீங்கன்னா சந்திச்சிருக்கு, நிறைய தோல்விகளை சந்திச்சிருக்கு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் திமுக அப்படின்றதுதான். இந்த திமுக கூட்டணியில போனா தேமுதிகவுக்கு அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமா கிடைக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க அதிமுக பாஜக இருக்கிறாங்களா, திமுகவை எப்படியாவதுனா ஒழிச்சு கட்டணும், வீட்டுக்கு அனுப்பணும், தோல்வி அடைய வைக்கணும் அப்படின்ற ஒரு முனைப்போட தான் இவங்க செயல்படுறாங்களே கண்டி ஒரு கொள்கை ரீதியா ஒரு தனித்துவமா மக்கள் நலம் சார்ந்த இவங்க யோசிக்கிறாங்களா இது வரைக்கும் இல்லவே இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்குது. ஏன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க பேச்சுகள், இவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா திமுகவை தோக்கடிக்கணும், திமுகவை தோக்கடிக்கணும், திமுகவை தோக்கடிக்கணும், இப்படியே தான் இருக்கிறதே கண்டி இவங்க மக்களுக்காக என்னங்க செய்ய போறீங்க, திமுக இதெல்லாம் செஞ்சது, இதை காட்டிலும் நாங்க மக்களுக்கு செய்ய போறோம், இதை காட்டிலும் நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வரோம் அப்படின்னு இவங்க கிட்ட சொல்றாங்கன்னா இல்லவே இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு தன்னுடைய சித்தாந்தத்தையும் தன்னுடைய மதவாதத்தையும் தன்னுடைய RSS உடைய பாசிசத்தையும் சனாதனத்தையும், அது மாத்திரமில்ல பாஜக அரசு என்னென்ன திட்டங்களை இங்க திணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் கொண்டு வர்றதுக்கு இங்க திமுக அரசு ரொம்ப தடையா இருக்கு. திமுக அரசு நம்ம வீட்டுக்கு அனுப்பிட்டா இதெல்லாம் ஈஸியா பாசிபிள் ஆயிடும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் பாஜக நினைக்குது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே துணை போருகிற ஒரு கட்சி தான் அதிமுக கட்சியா இருக்கு. மதவாதத்தை உள்ள கொண்டு வரணும்,
அதே போல பாசிசத்தை உள்ள கொண்டு வரணும், அதே போல சனாதனத்தை கொண்டு வரணும். இங்க தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டத்தெல்லாம் திணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த திட்டத்தெல்லாம் திணிக்கிறதுக்கு அதிமுக உதவி செய்யுது, அதிமுக ஆதரவு தருது அப்படின்னு தான் இங்க பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக சப்போர்ட் பண்றாங்க. ஆனா இத எல்லாத்தையும் முறியடிக்கிற ஒரு நோக்கத்துல, ஏன்னா பாஜகவை நீங்க உள்ள விட்டீங்கன்னா வட மாவட்டங்கள்ல எப்படி வளர்ச்சி இல்லாம இருக்குதோ அதே போல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வளர்ச்சி இல்லாம போயிரும், ஒரு வறட்சியான மாநிலமா ஆயிரும் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க அதிமுகவை தேடினாலும் கிடைக்காது, அது வேற விஷயம். ஆனா இங்க பாஜகவை நீங்க உள்ள விட்டீங்கன்னா தமிழ்நாடு ரெண்டா பிளவு பெறும். ஒரு இங்க சமூக நீதி அப்படின்றது ஒண்ணு இருக்கு, ஆனா அந்த சமூக நீதியை இவங்க சீர்கெடுத்துருவாங்க அப்படின்றதான் பார்க்கப்படுது. ஏன்னா இப்ப முருகன் மாநாடு அப்படின்னு வச்சு என்ன சொல்றாங்க, முருகனை வச்சு அரசியல் பண்றதுக்கு இவங்க ரெடி ஆயிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இங்க இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படின்றதான் திமுக அரசு என்ன பண்ணுது, தொடர்ந்து பாஜகவுக்கு என்ன பண்ணுது, முட்டுக்கட்டை போட்டுட்டு இருக்கு. சோ இப்படி இருக்கும்போது திமுக அரசு இல்லைன்னா ஈஸியா எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துடலாம். அதுக்கு இங்க பாஜக அதிமுக என்ன பண்றாங்க, ரொம்பவே முயற்சிக்கிறாங்க. அவங்க அதனால தான் ஒரே மாதிரி சொல்றாங்க, திமுகவை தோக்கடிக்கணும், திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்றாங்களே கண்டி, மக்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க, மக்களுக்கு சார்ந்த திட்டங்களை என்ன நல்ல திட்டங்களை கொண்டு வர போறீங்கன்னா அவங்க இவங்க கிட்ட பதில் இல்ல. சோ அப்படி இருக்கும்போது திமுக என்ன நினைக்குதுன்னா, மதவாதத்தை உள்ள கொண்டு வரக்கூடாது, சனாதனத்தை உள்ள கொண்டு வரக்கூடாது, பாசிசத்தை உள்ள கொண்டு வரக்கூடாது. சோ இது எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துட்டுன்னா மக்களை பிளவுபடுத்தும், தமிழ்நாடு பிளவுபடுத்தும். அப்படி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த சக்திகள் எல்லாம் இங்க மதசார்பற்ற கூட்டணியில் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ்க்கு யார் எதிராக இருக்கீங்களோ, சனாதனத்துக்கு யார் எதிராக இருக்கீங்களோ, பாசிசத்துக்கு யார் எதிராக இருக்கீங்களோ, மதவாதத்துக்கு யார் எதிராக இருக்கீங்களோ அவங்க எல்லாம் இந்த பக்கம் வாங்கன்னு சொல்லிட்டு திமுக என்ன பண்ணுது, கூப்பிடல. ஆனா அந்த சக்திகள் ஒன்றா இருக்குது. அதனாலதான் கொள்கை கூட்டணியில இன்னும் என்னென்ன பிளவுகள் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கெட்டபாரல்ல சம்மட்டியை வைத்து அடிக்கிறாங்க. ஆனா இங்க உடஞ்ச பாடு இல்ல, ஆனா சம்மட்டி தான் உடஞ்சி போகுது கண்டி, கூட்டணி உடஞ்ச பாடு கிடையாது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை இருக்கு. அப்படி இருக்கும்போது தேமுதிக நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க, நீங்க திமுக பக்கம் போங்க, அங்க போனீங்கன்னா நம்மளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும், நமக்கு அவங்க கொடுத்த வாக்க காப்பாத்துவாங்க, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஒட்டுமொத்தமா எல்லாருமே தேமுதிக, நீங்க அதிமுகவும் நம்ம பார்த்தாச்சு, பாஜகவும் பார்த்தாச்சு, இந்த ரெண்டு பேரும் கட்சிகளும் நம்மளுக்கு ஒண்ணுமே செய்யல, நம்மள நட்டாட்டத்துல விட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சோ நம்ம திமுக பக்கம் போனா நம்ம கட்சி வளர்ச்சி பெறும், அங்கீகாரம் பெறும், நமக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா நிர்வாகிகளும் சொல்லியிருக்காங்க. இப்ப பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படின்றதான் பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா இன்னும் மாதங்கள் நிறைய இருக்கு. ஜனவரி மாதம் அவங்க அறிவிக்க போறேன் அப்படின்னாங்க. இந்த இடைப்பட்ட மாதங்கள்ல என்ன வேணா நடக்கலாம், பாஜக என்ன வேணா குழப்பங்களை ஏற்படுத்தலாம் அப்படின்றதுதான் நிதர்சனம் உண்மையா இருக்கு. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். சோ தேமுதிக நிர்வாகிகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில போயிட்டு தேமுதிக அங்கம் வகிக்கிறதுக்கு நாங்க ரொம்ப முழு மனசா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறார் என்றதை நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.